இப்ப ஒரு கடை ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடையில ஒன் டே சேல் இதெல்லாம் ஃப்ரீ, நீங்க வந்தீங்கனாலே போதும் இதை 8 போயிடலாம் அப்படி சொல்றாங்கன்னா அந்த மாதிரி தான் இது. இது ஜஸ்ட் ஆப்ல இருந்து வருது, எல்லாமே காம்ப்ளிமெண்டரி. அதாச்சும் நம்ம மளிகை கடையில போய் கொத்தமல்லி மல்லிகை கொசுறு ஆக்சுவலி கொடுக்குற கொசுறு, அதாச்சும் இவங்க பண்றது கஸ்டமர் ஆக்குப்பைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஐடியா ரொம்ப பெருசு. ஆனா வேற இது கிடையாது, இது மட்டுமே அவங்க ஐடியா கிடையாது. இந்த மைக்ரேட்ஸ் இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது கஸ்டமர் தக்க வைப்புக்காக தான். அதாச்சும் இப்ப நிறைய பிசினஸ் கஸ்டமரே இல்லாம தான் இருக்குது. கஸ்டமர் இருந்தா அது மிகப்பெரிய பிசினஸா மாறும். இவங்க கஸ்டமர் தக்க வைக்கிறாங்க. இவ்வளவு கஸ்டமர் இருந்தா டெய்லி இப்ப ஒரு 50 லட்சம் பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இந்த 50 லட்சம் பேர் டெய்லி 100 ரூபாய்க்கு ஏதாவது இவங்க கமெண்ட் பொருளே வாங்குறாங்கன்னா அது எத்தனை கோடி ரூபாய் பிசினஸ்? கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க. 50 லட்சம் பேர்னா டெய்லி 100 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு ஆச்சு? அதாச்சும் ஒருத்தர் 10 ரூபாய்க்கு 50 லட்சம் பேர் ஒருத்தர் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் 5 கோடி ரூபாய் ஆச்சு. அதே 100 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு ஆச்சு? 5 கோடி மேல 50 கோடி ரூபாய் ஆச்சு. ஒரு நாள் டர்ன் ஓவர். அப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் இது. ஆனா இவங்க இது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர் தக்க வைக்கிறாங்க இப்போதைக்கு. அது மட்டும் தான் பண்ணிருக்கு இவங்க பிசினஸ். இதுதான் ஆக்சுவலா